2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் இதுல விருதுகள் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? வல்லவன் உங்களில் ஒருவன். தமிழக அரசு சார்பில் 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த படமா தனி ஒருவன் படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சிறந்த நடிகரா மாதவனும் சிறந்த நடிகையா ஜோதிகாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறந்த திரைப்படங்கள், நடிகர் நடிகையர், தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சிறந்த படத்துக்காக முதல் பரிசு தனி ஒருவன் படத்துக்கும், 2ஆம் பரிசு பசங்க 2 படத்துக்கும், 3ஆம் பரிசு பிரபா என்ற படத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த படத்துக்கான சிறப்பு பரிசு இறுதி சுற்று படத்துக்கும், பெண்களை பற்றி உயர்வா சித்தரிக்கும் படத்துக்கான சிறப்பு பரிசு 36 வயது நிலை திரைப்படத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகரா இறுதி சுற்று படத்துல நடிச்ச மாதவனுக்கும், ஜோதிகா 36 வயசு நிலை படத்தில் நடிச்சாங்கல்ல அவங்களுக்கும் வழங்கப்படுது. மொத்தம் 27 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுது. இந்த விருதுகள் எப்ப கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் விழாவுக்கு தலைமையேற்று விருதாளர்களுக்கு தங்க பதக்கம், சிறந்த திரைப்படங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் காசோலை, நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குறாரு. இந்த தகவல் அரசு செய்தி குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல, சரியான படங்கள் கிடைக்கல, அவங்களோட மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்றதையும் தாண்டி மாதவனுக்கும் ஜோதிகாவுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி அப்படின்னே சொல்லலாம். நல்ல கலைஞர்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு இடம் உண்டு அப்படின்றத இந்த அவார்டு வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த படத்துல 36 வயது நிலை படத்துல ஜோதிகா நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படம் அவங்களுக்கு அமைஞ்சது, நல்ல வெற்றியும் கொடுத்தது. அதே போல இறுதி சுற்று படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதையம்சம் கொண்ட படத்தை வந்து மாதவன் செலக்ட் பண்ணியிருந்தாரு. மாதவனுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்கமிங் ஹீரோஸ்லாம் வந்து அவரோட இடத்தை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில மாதவன் குறிப்பிட்ட வயசை தாண்டினாலும் திறமைக்கு எப்பவுமே வழி உண்டு அப்படின்றத அந்த படத்தின் மூலமா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர் இவங்களுக்கெல்லாமும் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வெகுமதி கண்டிப்பா கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு அந்த வெகுமதி எப்பவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காத்துட்டு இருந்தா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த அவார்ட் வந்து நடிகர் நடிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். வல்லவன்